பொழுது விடிஞ்சு பொழுது போனால் பிஜேபியை குறை சொல்கிறதே ஒரே வேலையாக வச்சுருக்காரு. யாருடைய நம்முடைய முதலமைச்சர். திமுக அரசாங்கம் என்கிற அந்த உடம்பு, அதன் முதுகுல இவ்வளோ அழுக்கு இருக்குது. அதை அவர் பார்க்கவே மாட்டார், அதை க்ளீன் பண்ணவே மாட்டார், அதை ஆப்ரேட் பண்ணவே மாட்டார், அந்த கட்டியை அகற்றவே மாட்டார். பிஜேபியை பற்றியே பேசி வண்டியை ஓட்டிடலாம்னு நினைக்கிறார். முதலமைச்சர் செய்வது குறுகிய கண்ணோட்ட அரசியல், மக்களின் கவனத்தை திசை திருப்புகிற முயற்சி. இது நீண்ட நாள் எடுபடாது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீது மக்களுக்கு கோபம் இருக்கிறது, அதிருப்தி இருக்கிறது. அந்த அதிருப்தி அலையாக மாறக்கூடிய சூழல் கூட உருவாகலாம். வருகிற மாதங்களில் வலிமையான எதிர்கூட்டணி உருவாகிவிட்டால் இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும். அப்படி உருவாகாவிட்டால் கடுமையான போட்டியை இந்த திமுக சந்திக்கும். இன்றைய அளவில் வெறுமனே கூட்டணி வலிமையை மட்டும்தான் திமுகவுக்கு இருக்கிறதே தவிர ஆட்சிக்கு எதிரான காரணங்கள் 100 இருக்கின்றன என்பதுதான் என்னுடைய பார்வை.